சிசு ரோட் டு ரிவெஞ்ச் 1946 அப்புறம் ரிட்டையர்ட் ஆன எக்ஸ் கமாண்டோ தன் சொந்த நாட்டுக்கு எப்படி பல தடைகளை தாண்டி போனாரு அண்ட் எதுக்கு போறாரு அப்படிங்கறதா இந்த சிசு ரோட் டு ரிவெஞ்ச் படத்தோட ஒரு சின்ன பேஸ் பிளாட். ரொம்ப 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 கதையை இந்த அளவுக்கு சிம்பிளா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளா சொல்லியிருக்காங்க. பெருசா எந்த ஒரு எஃபர்ட்டுமே போடல. என்ன பேப்பர்ல எழுதியிருக்கோமோ அதை நம்ம நீட்டா எடுத்தா போதும். நம்ம என்ன ஃபீல் பண்ணி இந்த படத்தை ஃபிலிம் க்ரூ கிட்ட சொல்லி ஒரு எமோஷன் கிரியேட் ஆச்சுல, அந்த எமோஷனை ஆடியன்ஸ் கிட்ட எப்படி கிரியேட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முழுக்க முழுக்க பியூர் சினிமாக்காக எடுத்த படம் தான் இந்த சிசு ரோட் டு ரிவெஞ்ச். இது ஆக்சுவலா சிசு 2022 ரிலீஸ் ஆன சிசு படத்தோட செகண்ட் பார்ட் சீக்வல் தான், டைரக்ட் சீக்வல் தான். பட் ஆனா இது இந்த ரெண்டு படமுமே நீங்க தனித்தனியா பார்த்தாலும் ஸ்டாண்ட் அலோனா அந்த கதைக்கு ஒரு கதை இருக்கும். இது ஒரு பிரான்சைஸா பில்ட் பண்றங்காட்டி தான் பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா ஸ்டாண்ட் அலோனா ரெண்டு படத்துக்குமே தனித்தனி கதை இருக்கும். தனித்தனியா நல்லாவே என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் ரெண்டு படத்துலயும் இருக்கும். அது குறிப்பா